ஐ எம் ரகு. ஐ கம் ஃப்ரம் நாகர்கோவில். நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணேன் 2019 பாஸ்ட் அவுட். அப்புறம் ஒரு நான்-ஐடி டொமைனில் ஒர்க் பண்ணேன். பிபி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். 1.7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அங்கே எந்த ஒரு க்ரோத்துமே இல்லை. சேலரி ரொம்ப கம்மி தான். எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஜாப்பும் கிடைக்கல. அப்புறம் கொரோனா இஷ்யூஸ் இருந்துச்சு அந்த டைமில். அப்புறம் என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க அந்த லேஃபிங் ஃபோட்டோ கம்பெனி. அப்புறம் அங்கேருந்து ஒரு நாள் கால் பண்ணாங்க. கால் பண்ணி இப்படி இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்போம், அப்புறம் அரேஞ்ச் பண்ணுவோம்னு சொன்னாங்க ப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம். அது பிறகு நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். அப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணேன் அந்த இதில். அப்புறம் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க. எல்லாம் அன்லிமிட்டட் ட்ரைனிங் பண்ணாங்க. ட்ரைனிங் பண்ண பிறகு அப்புறம் நிறைய பிளேஸ்மெண்ட் வச்சாங்க. நிறைய கம்பெனிஸ் வச்சாங்க. ஃபஸ்ட் நான் எதுவுமே செலக்ட் ஆகலை, ஒழுங்காக அப்புறம் பண்ணல. அப்புறம் மறுபடியும் நிறைய அன்லிமிட்டட் ட்ரைனிங் அட்டன் பண்ணி மறுபடியும் ஃபைனலியாக கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். விப்ரோ டெக்னோ கம்பெனியில். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐடி செக்டரில் ரொம்ப டெக்னிக்கல் ஃபீல்டு நான் நல்லா சொல்லி கொடுக்குறேன். எவ்வளோ கேட்டாலும் சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபைனலி நான் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ ஃபார் லேஃபிங் கம்பெனி. இந்த ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க, புரிகிற மாதிரி. எவ்வளோ கேட்டாலும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. திரும்ப ஆன்லைன்லையும் சரி ப்ராக்டிக்கலாகவும் வந்து ஆஃபீஸ் கற்றுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நிறைய கம்பெனியில் அட்டன் பண்ணேன். ஒரு 6 கம்பெனியில் அட்டன் பண்ணேன். எதுவும் கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகிட்டேன். அப்புறம் அவங்க மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் ரீட்ரைனிங் வச்சாங்க. ரீட்ரைனிங் அட்டன் பண்ணி மறுபடியும் நிறைய கம்பெனிஸ் அட்டன் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகிருக்கேன். இப்போ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா விப்ரோ டெக்னோ கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். பொசிஷன் வந்து டேட்டா சென்டர் ஆப்ரேஷனில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஃபார் 2.3 lakhs per annum ப்ளேஸ் ஆகிருக்கேன் லாஸ்ட்டாக ஃபைனலி. நீங்கள் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். இன்னும் ஃப்ரெஷ்ஷருக்கு நான் சொல்கிறவங்க அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2019 பாஸ் அவுட் முடித்தேன். அந்த டைமில் எனக்கு டிகிரி மட்டும் தான் இருந்துச்சு. அதை வச்சு நான் என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியல. எதுவுமே டெக்னிக்கல் டொமைனில் ஜாயின் பண்ண முடியாது. அதை வச்சு இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு இங்கே ட்ரெயின் கொடுக்குறாங்க. அதை வச்சு அதை பற்றினால டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே கைட் பண்ணி அதை பற்றி நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கண்டிப்பாக நம்ம இது போடலாம். ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது பிபி கம்பெனி ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து சேலரி எவ்வளோ வரல, 10K தான் ஃபஸ்ட்டு கிடச்சி. பேசிக் அமௌண்ட்டு 10K 1.1 lakhs தான் per annum தான் கிடச்சி ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே வந்து நீங்கள் ப்ளேஸ் ஆனீங்க ஸ்டார்டிங்லேருந்தே 2.3 2.5லேருந்து 3.1 தான் ப்ளேஸ் பண்ணுறாங்க. நல்ல இருக்கீங்க தான். ஃப்ரெஷ்ஷராக இருக்கவங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஃபீல்டு ஜாயின் பண்ணி நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நாங்கள் ஜாப் ட்ரைனிங் பண்ணலாம்.